புள்ள பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் புருஷ முகத்தையே பாப்போம். அப்போ புள்ள யாருக்கு பேத்துக்குங்க? கொழுப்படி உங்களுக்கு எல்லாம். ஏன் பாட்டி, அவன் எந்த ஊரு? எவன்டி? அவன்தான் கோயில்ல வந்து முறுக்கிட்டு போனானே சிகப்பா ஒருத்தன். அவன் எங்க இருந்து வந்தான்? அவனா? எந்த ஊரு என்னங்கிறதுலாம் தெரியல. நல்லவனா இருக்கான், 4 பேருக்கு ஏதோ செய்யறான். எந்த ஊரா இருந்தா என்ன? அவங்க அப்பா அம்மா அவனுக்கு எந்த நேரத்துல ஜனான்னு பேர் வச்சாங்களோ ஜனம் பூரா இன்னைக்கு அவன் பின்னாடிதான் நிக்குது. ஏண்டி அம்மா எங்கடி பிடிக்கிறீங்க இந்த துணியெல்லாம்? இதெல்லாம் நாங்களே டிசைன் பண்ணது, அதுக்கு தானே படிக்கிறோம். எதுக்கு? இதுக்கா படிக்கிறீங்க? என்னமோ பெருசா காஞ்சிபுரம் பட்டையே செஞ்சுட்ட மாதிரி பீத்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கடி படிப்பு? நல்ல சட்டையை வாங்கி அங்கங்க வெட்டி எரிஞ்சிட்டு மாத்திக்கிட்டா முடிஞ்சது. இதுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு படிப்பு. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இது பாக்குறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஆமாடி அம்மா, முன்னையும் பின்னையும் தான் இருக்க. ஐயோ பாட்டி, இது எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கும் தெரியுமா? பாட்டி, நான் வேணா உனக்கு ஒரு நைட்டி பண்ணி தரேன், போட்டு பாருங்க. அப்புறம் சேலைய பத்தி நினைக்கவே மாட்டீங்க. ஆளப்பாரு அவளப்பாரு. நைட்டியா நைட்டி? அடியே, சீலைங்கிறது உடம்ப மறைக்கிற துணி மட்டும் இல்லடி, நம்ம தேசத்து அடையாளம். ஏன் பாட்டி, அவன் ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? அவன்தான் ஜனா. என்ன கேட்டா? எனக்கு எப்படி தெரியும்? ஏனோ பண்ணிக்கல. அக்கா புள்ள மேல உசுரான். வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அந்த புள்ள கூடவே தானா. காட்டுக்கு போனா கூலிக்காரங்களோட கூலிக்காரன், பிரச்சனைன்னு வந்துட்டா பெரிய மனுஷங்களோட பெரிய மனுஷன். இந்த மாதிரி போக்கு இருக்கிறவங்க எல்லாம் குடும்பம் குழந்தைன்னு ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வழியில என்ன பார்த்தா சொல்லுவாங்க. ஏன் பாட்டி, அவ கடைசி வரைக்கும் இப்படியே கல்யாணம் பண்ணாமே வந்துருவா? அவனுக்கு பிடிச்ச பொண்ண இனிமேதான் பாப்பானா என்னவோ. என்னடி இவ நொய் நொயின்னு அவனை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கா? இதுக்கு மேல அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆயா வேணா உங்க அப்பனை கேட்டுக்க. உங்க அப்பன் தான் ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நிறைய சொல்லுவான், கேளு. என்ன பாட்டி நீ இவ்ளோ பிகு பண்ணுவீங்க? சொல்ல. சரி சரி. हेलो हेलो हेलो, स्वामीनाथन जी, मैं रंजित बोल रहा हूँ। क्या हुआ? पूरे मुंबई में इसी बात की चर्चा हो रही है साहब। जहाँ साहब को बता दीजिए ना, इसीलिए What a man. Wow. என்ன என்ன பாக்குற? இல்ல சும்மா சைட் சீயிங். சைட் சீயிங்.
டிவில பாக்குறதெல்லாம் நிஜத்துல செய்வியா? பேத்துருவன். ஒழிஞ்சு பாக்குறது, மறைஞ்சு நிக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதுனாலும் நேருக்கு நேரா நிக்கணும். என்ன? ஓ, நேருக்கு நேரா நிக்கணுமோ? அப்படா, நல்லதா போச்சு. அது வந்து என்ன வந்து? புரியலையா? எல்லாம் புரியும். புரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. என்னது? ஒண்ணும் இல்லையே.
இப்ப என்னப்பா ஆயிடுச்சு? இதுல என்ன இருக்கு? நாம எதிர்பார்த்ததுதான். அவன் வெளியே வரத்தான் செய்வான். வந்தா வந்தா என்ன பண்ணுவான்? பயப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். அதான் அதான் பயம். நீதான் பயம். உனக்கு தெரியாது, அவனை பத்தி முழுசா உனக்கு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்லப்பா. ஏன் வீணா குழம்பிக்கிட்டு? டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நம்மள மீறி ஒண்ணும் நடக்காது. நடக்க கூடாது. ஜனா, நீ எப்படி இருக்க வேண்டியவன், எங்க இருக்க வேண்டியவன். எனக்கு இப்படி கூட வாழணும்னு ஆசை. ஏன் சொல்லு? உனக்காக. யார் இதை வச்சது? நாங்க தான். பச்சை பொய்ங்க. நான் இருக்கும் பொழுது இந்த புழுகு புழுகுறாளுங்க. இவளுங்களால ஒரு புள்ள கூட புடுங்க முடியாது. இவளுங்க இங்க கல்ல தூக்குறது. நான் தான் வச்சேன். இதை எங்க வைக்க போறேன்? எங்க வைக்கணும்? இங்க வைக்கவா? இங்க வைக்கவா? இங்க வைக்கவா? இங்க வைக்கவா? அம்மா! இதுக்கு அவனுங்களே பரவாயில்ல. எட்ரா. அடியா இல்ல இடியானே தெரியல. என்ன? விளையாடுறீங்களா? நாங்க இல்ல. அப்புறம் மணி. மணியா? மேகல. மணி மேகல. இத வாங்கி கொடுக்கத்தான் பாம்பு எடுத்து வந்தீங்களா? ஏய், என் பேருதான். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கூப்பிடலாம். எல்லாம் உன் இஷ்டம் தான். மணி, மே, க, லை. ஸ்வீட் நேம் இல்ல? இல்ல, இதெல்லாம் விட்டுரு. வேணாம். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இனி ஒரு தடவை இந்த மாதிரி பண்ண பல்லு பேந்துரும். புரியுதா? டேய், சீக்கிரமாட்ரா. இல்ல உங்களாலதான். அப்படியே சொல்லி கட்டியா? ஒரு பொண்ணு வலிய வலிய வர லேசா பல்ல காமிச்சு 4 வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடுவேன். பொண்ணுனாலே பூ மாதிரி தெரியுமா? பூ பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? உனக்கு என்ன பூ பிடிக்கும்? ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு பூ பிடிக்கும். என்னன்னு தெரியுமா? கொழுப்பு. இல்ல, சூரியகாந்தி பூ. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் சொல்லு? உனக்கு எப்படி தெரியும்? கேள. சூரியனை பார்த்ததும் அது மலர ஆரம்பிக்கும். சூரியன் எங்க போனாலும் அது தலையை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும். சூரியன் மறைஞ்சதும் அது உடனே முகத்தை முடிக்கும். என்ன மாதிரி உன்னை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. நீ போற இடத்துக்கெல்லாம் உன் கூடயே வரணும்னு தோணுது. உன்னை ஒரு செகண்ட் பார்க்கலனா கூட கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன கேலி பண்றாங்க. ஏடி வளவளன்னு பேசிட்டு இருப்பியே, இப்ப ஊமை மாதிரி இருக்கேன்னு. எப்ப? இப்ப? அது சரி. பி சீரியஸ். என்கிட்ட வச்சுக்காத. நான் ரொம்ப மோசமானவன். தெரியும். நீ மனுஷனே இல்ல, பேய், பிசாசு. இல்லனா மனசுக்குள்ள புந்து இப்படி ஆட்டுவியா? சொல்லு. போ போ. எங்க போடுவ? பாக்க தானே போறேன். நீ எவ்வளவு பெரிய இவனா இருந்தாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். உன் வாயாலே சொல்ல வைப்பேன். ஐ லவ் யூ மணிமேகலைன்னு. நீ சொல்லதான் போற. பாத்துக்கிட்டே இரு. இன்னொரு முறை சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. பாப்பா ஊரை சுத்தி பாக்க நினைச்சேன். இப்பதாயா தெரியுது இவரை சுத்தி பாக்குதுன்னு. நான் அட்வைஸா பண்ணேன். உசாரா இருக்கிறதான சொன்னேன். பேசாதடா. இப்படி மான மரியாதையை கெடுக்கிறதுக்கா படிக்க வைக்கிறது? அவன் யாரு, நாம யாரு? இவளுக்கு என்ன அவங்கிட்ட வேலை? ஊருக்கே கேட்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அவ படிச்சு கிழிச்சது போதும். முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க. ஏப்பா, நம்ம பொண்ணை பத்தி நம்மளே தப்பா பேசலாமா? டவுன்ல படிச்ச பொண்ணு
ஏதோ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம பேசுறா பழகுறாங்கிறதுக்காக என்ன வேணாலும் நினைச்சிடுறதா? அத்தா ஓல்டு ஜெனரேஷன் நினைச்சேன் இவ்வளவு யூத்தா ஃபீல் பண்றியே. அடிச்சு இருப்பால. ஏய், அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணு. அப்படியே மச்சானுக்கு போன் போட்டு அவ இனிமேல் காலேஜுக்கு வரமாட்டான்னு சொல்லிடு. அம்மா, நம்ம பேசுறது அவளுக்கு தெரிஞ்சது, உன்னை பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன். அப்பா முதல்ல அதை செய்யுங்கடா, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஏன் அத்தா ஆல்ரெடி உனக்கு